ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இப்போது நிலாவோடைய வீட்டில் நிலாவும் சோரன் சைலன் எல்லாருமே பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே எல்லாருமே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் தனியாக பேசி அவங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுடைய அக்கா வந்து பொண்ணு மாப்பிள்ளை கூட 5 நிமிஷம் தனியாக பேசிட்டோம், அவங்களுக்கு 2 பேருக்கும் ஓகேனா நம்ம இந்த கல்யாணம் பண்ணலாம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் இது வரைக்கும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சேரனும் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் பேசுகிறதுக்காக போகிறாங்க. அப்போது பொண்ணு வந்து சேரனை கேட்குறாங்க, என்னங்க எதுவுமே பேசாத அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் வந்து சேரன் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் இதில் பிரச்சனை இல்லைல்ல, எனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. மாற்றி 2 பேரும் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வேறு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. சரி கீழே போலாமா, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வார்த்தைகளே பேசிட்டு கீழே பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது கீழே வந்ததுமே சேரன் போய் உக்காந்ததுமே பல்லவனும் பாண்டியன் சோழன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஓகேவா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே தாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சேரன் வந்து சொல்கிறாங்க. இப்போது சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். பல்லவனுக்கும் நிலா வந்து சோழன்கிட்ட சைகையில் கேட்குறாங்க, என்னங்க எல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு. ஓகே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கை காட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ அண்ணாவுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நடேசன் வந்து கேட்டுக்கிறாங்க, என்னம்மா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜோதியை கேட்குறாங்க. அவங்க அக்கா ஜோதியோட அக்கா வந்து சொல்கிறாங்க, அக்கா கிட்டே சொல்லியிருக்காங்க அவங்க எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான், இதுக்கு மேலே ஆக வேண்டிய காரியங்களாம் பார்க்கலாம், ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் கிட்ட அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க, மாப்பிள்ளையோடைய அப்பா. எங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு, உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கான்னு ஒரு வாயால் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லுண்ண அப்படின்னு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துக்கிட்டு எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆக வேண்டிய காரியங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து ஜோசியம் பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு இரு வீட்டாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே பல்லவனுக்கு பாண்டியனுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அண்ணனுக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம், அண்ணனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு. என்னென்ன இங்கே சொல்லி கூட்டிகிட்டு போன மாதிரியே ரொம்ப டீசெண்டாக இருந்துட்டு வந்ததில்ல, மேலே போய் பொண்ணுக்கிட்ட ஏதோ சதிப்பு வைக்கலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைடா அப்படின்னு சோழன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எங்கே நான் இவர் தான் சொதிப்பிடுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், பரவாயில்ல நிலா சொல்லி கொடுத்த மாதிரியே சூப்பராக பேசிட்டிங்களேப்பா அப்படின்னு நடேசனை பற்றி சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் யார், என் மருமக ட்ரைனிங் கொடுத்துருக்கால, நான் அப்படி தானே கரெக்டாக நடந்துப்பேன் அப்படின்னு நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலாவுமே நானுமே ஏதாவது சொதப்பிறீங்களோன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனால் பரவாயில்ல முதல்ல தான் கொஞ்சம் சொதப்பினீங்க, ஆனால் ஓகே தான் அப்படின்னு நிலாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு. ஆமாம் ஸ்கூல் பிள்ளையாட்டு எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்கிறீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு இதில் பதற்றத்தில் எழுந்துட்டோமா அப்படின்னு. இப்போது நீங்கள் இதுக்கு மேலே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். அவங்க வீட்டில் இருந்தால் ஜோசியம் பார்த்து நல்ல நாள் சொன்ன உடனே அண்ணாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு சீக்கிரமாக பண்ணிடணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகோட வீட்டில் சேரனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் வந்து தெரியுது. அதாவது கார்த்திகாவோட அம்மா அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கார்த்திகாவோட அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி அந்த சேரன் பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாம்மாடி கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இந்த ஊரை விட்டு ஒருத்தி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் இருக்கால, எல்லாம் அவளுடைய வேலை தான், ஏதோ மேட்ரிமோனி மூலிமா ஃபோன்லேயே ஏதோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம், அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க நம்ம விடவே கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கார்த்திகாவுக்கு தெரிய வருது. கார்த்திகாவுக்கு தெரிஞ்சதுமே அவங்க பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சேரன் மாமாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவங்க 2 பேரும் யாரும் வீட்டில் இல்லாத சமயம் நம்ம அங்கே போயிட்டு வரணும், சேரன் மாமா பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க. இப்போது கார்த்திகா வந்து
போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத அந்த சமயத்தில் கிளம்ப போகிறாங்க. அப்போது கரெக்டாக அந்த சமயத்தில் கார்த்திகோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கடி போகிற, இப்போது என்ன அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் பேசி சமாதானம் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாரியா? நீ அந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு போனாலையும் அதை நாங்கள் நடக்க விட மாட்டோம். அந்த கல்யாணத்தை அவன் கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்துவோம். அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நல்லது கெட்டது நடக்கவே கூடாது. அதே சமயம் உனக்கு நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி வைக்குவோம், அதையும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, சேரன் மாமாவுக்கும் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க, ஆனால் அவருக்கு நடக்கிற ஒரு நல்லதையும் நீங்கள் நடக்க விட மாட்டேன்றீங்க அப்படின்னு. அதெல்லாம் அப்படி தான், நீ உள்ள போடி அப்படின்னு சொல்லி கார்த்திகாவோட அம்மா வந்து பார்த்திங்களா கார்த்திகாவை திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. இப்போது கார்த்திகாவும் அவங்க அப்பாவும் அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பொண்ணுடைய வீட்டில் போயிட்டு நம்ம போய் பேசலாம், பேசி அவங்கள பற்றி ஊரில் என்ன நடக்குது அப்படின்றத சொல்லிட்டு வரலாம், அது ஒன்று சொன்னாலே போதும், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும். இன்னொரு பக்கம் கார்த்திகா யாருமே இல்லாத இந்த சமயத்தில் எப்படியாச்சும் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சேரனை பார்க்கறதுக்கு பின்வழியாக வந்து யாருக்கும் தெரியாத இங்கே வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது பல்லவனும் பாண்டியனும் பார்த்துட்டு கார்த்திகாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, சரண் மாமா கிட்டே பேசணும், அவங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்கிறத கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நியூஸ் வந்துடுச்சா? ஆமாங்க, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் வேறு பொண்ணு பார்த்துட்டோம், அந்த பொண்ணு கூட தான் எங்கள் அண்ணனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது, இங்கேருந்து நீங்கள் போங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நான் மாமா கிட்டே பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் பேச தேவையில்லை, உங்களால் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை, இங்கேருந்து போங்க அப்படின்னு பல்லவனும் பாண்டியனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு அமைதியாக இருப்பல்லவா, எதுக்காக இப்போ கார்த்திகா கிட்ட நீ அப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு கார்த்திகா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நிலா வந்து கார்த்திகா கிட்ட, என்ன கார்த்திகா என்ன விஷயம், சேரன் மாமா வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மாமாவை பார்க்கணும் அப்படின்னு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கார்த்திகாவும் உள்ளே வந்து போகிறாங்க. சேரன்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. சேரன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. இது பார்த்ததுமே கார்த்திகா இருந்துட்டு, மாமா மாமா என்ன மாமா நீங்களா அழுகுறீங்க, என்னாச்சு மாமா, இப்போ தான் உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு விஷயம் கேள்விப்பட்டேன், பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு சீக்கிரமாக நாள் குறிக்கிறோங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க, அந்த விஷயமாக தான் நான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா கண்ணில் தூசி விழுந்துச்சு அப்படின்னு சேரன் வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. நீ எங்கப்பா இங்கே வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கார்த்திகாவை. ஒன்றும் இல்லைண்ணே சும்மா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க 2 பேருமே வந்து கார்த்திகாவும் சோழனும் இது சேரனும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா இருந்துட்டு சேரன்கிட்ட சொல்கிறாங்க, மாமா உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, நிலா பார்த்த சம்மந்தம் இது, நிலா வந்து நல்ல பொண்ணை தான் பார்த்துருக்கா, எனக்கு அந்த பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாமா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு. என்னப்பா உங்கள் வீட்டில் தான் உனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி திரும்பவும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நீ என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு தெரிந்தால் பிரச்சனை ஆகிடும், அப்பா அம்மா இதுக்கு கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு கார்த்திகா கிட்டே சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கீங்களா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா மாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ணுறது, எல்லாத்தையும் மறந்து தானே ஆகணும் ஒரு நாள், அதையே நினச்சிட்டு இருந்தால் ஆகாதில்ல, உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இல்லையா, நானும் இப்படியே இருந்துட முடியாது இல்லையா, அடுத்து இன்னும் 2 தம்பிகளுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சேரனும் கார்த்திகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை சோழன் ஒட்டு கேட்கலான்னு போகிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, எதுக்காக அங்கே போகிறீங்க, அவங்க பேசி முடிவு எடுத்துகிட்டு வருவாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோழன்கிட்ட. கார்த்திகாவுமே பேசிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. சேரன் வந்து நீ வீட்டுக்கு போப்பா, வீட்டில் தேடுவாங்க, பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்திகாவை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நிலா போயிட்டு சேரன்கிட்ட என்ன விஷயம், என்ன சொன்ன கார்த்திகா, ஏதாச்சும் பிரச்சனையான அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் நான் தான் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு 2 வீட்டுக்கும் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு கண் கலங்கு வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு
வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.